1950ல் நார்த் மெட்ராஸில் பாக்ஸிங் கல்ச்சர் உருவாகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய குப்பத்துலேருந்தும் குறிப்பாக மீனவர் குடும்பத்துலேருந்தும் நிறைய பாக்ஸர்ஸ் இளைஞர்கள் பாக்ஸிங் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அவங்கள எல்லாரையுமே அவங்க பயங்கர ஃபிட்டு, இம்போசிங்கான ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை, அவங்களோட டெக்னிக்காகவும் மக்கள் அவங்களோட பாக்ஸிங்கை பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்படி பாக்ஸிங் பயங்கரமாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் 2 ஃபேமிலிஸாக பிரியுது. சர்பேட்டா பரம்பரை, இடியப்பன் பரம்பரை. இந்த 2 பரம்பரைக்கு நடுவில் பயங்கரமான போட்டி பொறாமை. ஒரு பக்கம் மீனவர் குடும்பம், இன்னொரு பக்கம் தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லி பாக்ஸிங் ரிங்கில் மட்டும் இவங்களோட வெற்றி இல்லைங்க, அதுக்கப்புறமும் யார் எவ்வளோ ஜெயிச்சா, யார் எந்த லெவலுக்கு உயர்ந்தா, யார் லைஃப்பில் எப்படி இருக்கா இப்படின்னு இந்த 2 பரம்பரைக்கு நடுவுலையும் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 17-18 வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் பாக்ஸிங் கற்றுக்கணும், சும்மா தானே இருக்கிறேன் நான், எனக்குள்ள எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேஷ் ப்ரைஸ்க்காக மட்டும் விளையாடாமல் தன்னோட அந்த ஏகப்பட்ட சப்ரஸ்ட் எமோஷனெலாம் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த பாக்ஸிங்கை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. குறிப்பாக இதெல்லாம் கண்ணப்பன் திடல் நகரில் இருக்கக்கூடிய ஜெயன் ஸ்டேடியமில் நடக்கிற பாக்ஸிங் மேட்ச். ரஞ்சித் நம்மளை 1970களுக்கே கூப்பிட்டு போகிறாருங்க இந்த படம் மூலமாக. இந்த படம் மூலமாக கெத்து, அதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்ன, உண்மையான வெற்றி எது அப்படின்னு இந்த இளைஞர்களுக்கு இந்த கதைகள் உலகத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போகுது. அது மட்டும் இல்லாமல் 70s 80s பாக்ஸிங் பண்ணவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் பாக்ஸர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் ரயில்வேஸு, ஐசிஎஃப், போலீஸு, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னு நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சில பல சட்டத்திட்டங்கள்னாலையும் கட்டுப்பாடுகள்னாலையும் இந்த ஓல்ட் டைமர்ஸ், அதாங்க முன்னாள் பாக்ஸர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவையில்லாமல் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்கை நிப்பாட்டிட்டாங்கப்பா, ரூல்ஸ் போட்டு மொத்தமாக கலையவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறைய லோயர் மிடில் கிளாஸ், அன்எஜுகேட்டட் புவர் பீப்புள் இப்படின்றவங்க பாக்ஸிங்குள்ளே வந்திருக்கலாம் 1980களிலையும் ஏர்லி 2000ஸ்லையும். ஆனால் டக்குன்னு 2000க்கு அப்புறம் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் சரி, எலிட்டுன்னு சொல்லப்படுற அப்பர் மிடில் கிளாஸும் சரி, இவங்க எல்லாரும் பாக்ஸிங் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி நார்த் சென்னை பாக்ஸிங், இந்த 2 கிளான்ஸ், சர்பெட்டா பரம்பரை, இடியப்பன் நாயக்கர் பரம்பரை, யார் இதுக்காக சண்டை போட்டாங்க, கடைசியில் யார் நின்னா, யார் ஜெயிச்சா, கபிலன் பற்றின கதையை அமேசான் பிரைமில் கூடிய விரைவில். ரஞ்சித் இயக்கத்தில் ஆர்யா மற்றும் கலையரசன். பாரு, சில டயலாகே தேவைப்படாது, ஆக்ஷனே சொல்லிடும். வணக்கம் எல்லாருக்கும். சர்பேட்டா பரம்பரையோட ஒரு ரீயூனியன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களை தனிப்பட்ட முறையில பார்த்துட்டு இருக்கோம், ஒட்டுக்கா பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷம். ரஞ்சிதனா, ஃபர்ஸ்ட்லி வாழ்த்துக்கள். ஏன்னா ஆர்கானிக்கா இன்னைக்கு சினிமால எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறதே ரொம்ப செயற்கையா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல சர்பேட்டா ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து இது எப்ப அமேசான்ல வரப்போகுது, ஐயோ இந்த நார்த் மெட்ராஸ் ஃபிளேவரை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்க, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல வீட்டுல இருந்தபடியே எல்லா தரப்பு வயசுல இருக்கக்கூடிய ஆட்களும் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்துல ஐ வுட் லைக் to start this interview. So we'll start with ரஞ்சிதனா. ரஞ்சிதனா ஒரு 10 வருடமா இந்த கதையை அப்படியே அசை போட்டு 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 இன்னைக்கு அது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமா தெரியுது. பீரியட் படங்கள்லாம் நம்ம அடிக்கடி பாக்குறது இல்லை வேற. ஸோ எங்களை அப்படியே ஒரு 50 வருஷம் இழுத்துட்டு போறீங்க. இந்த 10 ஆண்டுகள்ல அவ்வப்போது அப்பப்போ போய் சர்பேட்டாவை எப்படிலாம் ஷார்பன் பண்ணீங்க? திரும்ப போய் நோட்ஸ் எடுக்கிறது, திரும்ப போய் எழுதுறது, ஏன்னா காலால ஒரு பெரிய பட்ஜெட் ஹேண்டில் பண்ணதுனால அதுல இருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இந்த ஸ்கிரிப்ட் எப்படி தயாராயிருக்கு அப்படின்ற ஒரு விரிவாக்கம். என்னன்னா, அட்டகத்திக்கு அப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் எழுதினேன். இதையும் மெட்ராஸ் அப்புறம் இன்னொரு கதை, 3 கதை எழுதினேன். இன்னொரு கதை இன்னும் பண்ணல, அப்படிதான் இருக்கு. இப்ப ரஜினி சார் கிட்ட ஒர்க் பண்ணி பேக் டு பேக் 2 படம் ஒர்க் பண்ணதுனால அட்டகத்திக்கு அப்புறம் எழுதினேன். அப்புறம் மெட்ராஸ்க்கு அப்புறம் திரும்ப எடுத்து ரீஒர்க் பண்ணேன். திரும்ப அந்த படம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ல ரீஒர்க் பண்ணேன். சரி, அந்த டைம்ல தான் நான் ரஜினி சார் கூட படம் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அந்த புக் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் சரி, தமிழ்ல நெக்ஸ்ட் பண்ணா சர்பேட்டா பரம்பரை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் முடிவு பண்ணேன். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கதைக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்குதான் நான் யார் கூட ஒர்க் பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப தமிழ் பிரபா எனக்கு பேட்டை நாவல் மூலமா எனக்கு அறிமுகம் பண்ணோம். தொடர்ந்து ஃபேஸ்புக் மூலமா அவர் எழுதிட்டு இருக்கிறத நான் படிச்சிருக்கேன். லைக் அவருடைய ரைட்டிங், அப்புறம் சில திரைப்படங்களை பார்த்து அவர் எழுதுனது, இப்ப அந்த மாதிரி ரிவ்யூ இதெல்லாம் பாக்குறப்ப என்னன்னா அவருக்குள்ள இருக்கிற அந்த என்ன சொல்றது, அந்த ரைட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. ஆல்சோ அவருடைய பேக்ராப் சென்னையில இருந்து வந்ததுனால இந்த சென்னையை பத்தி முழுக்க அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியும். அப்படி ஒரு பர்சன் என் கூட இருக்கிறப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுச்சு. மோரோவர் அவர் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது, அதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்யத்தன்மை அவருடைய எழுத்துலயே நீங்க படிக்கிறப்பவே உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமா தான் இருக்கும். அப்ப அந்த ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் அவருடைய ரைட்டிங் ஸ்டைல்ல இருந்ததுனால அவரும் நம்ம கூட சேர்ந்தாருன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. கேரக்டர்ல புது கேரக்டர்ல உருவானது இல்லை. லைக் ஃபர்ஸ்ட் மாரியம்மா கேரக்டர் இல்லை,
ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர் இருந்தது. சரி அதை எடுத்துட்டு வேற ஒண்ணு. அப்புறம் ரதின்னு ஒரு கேரக்டர் இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்ச கேரக்டர் ஆக்சுவலி. இதுக்கு முன்னாடி வெர்ஷன்ல எழுதியிருந்தேன். ரதிய இந்த படத்துல என்னால கொண்டு வர முடியல. அந்த மாரி கொஞ்சம் ஷேப் நான் மாறி இப்ப இந்த இடத்துல வந்து நின்னு இருக்கேன். ஆனா அந்த ப்ராசஸ் செம சூப்பரா இருந்தது. ஒரு இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்கிரிப்ட் அது தேவைப்படுது. அந்த ஸ்கிரிப்ட் தேவைப்படுற மாரியான ஒரு இடத்துக்கு நம்ம தொடர்ந்து அது கூட சேர்ந்து பயணிச்சுட்டே இருக்கோம். சொல்லுங்களேன், ஹவ் இஸ் ஹி ஏபிள் டு இது மிஸ்டர் கொகேன் யூஆர் ஆல்சோ இன்டு உங்களோட லைஃப்லயுமே வந்து ஃபிட்னஸ்ன்றது ஒரு பெரியனியலா கோஎக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு ஃபேக்டர். ஹவ் இஸ் சம்படி ஏபிள் டு பி தட்? அந்த ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் தான் எனக்கு அவரை பார்த்தா பயங்கர ஆச்சரியத்தை கொடுக்குது ஒரு முறையும். உண்மையிலேயே வந்து இப்போ ஆர்ய சரணம் பாக்குறப்போ அவரு கொஞ்சம் ஃபிட்னஸா கொஞ்சம் ரெடியா இருப்பாரு. அவர் இந்த கதைக்கு வந்து டெஃபினட்டா என்னை விட அவர் தான் என்ன பயமா அப்ரோச் பண்ணாரு. அவரே நிறைய இதுல சொல்லியிருக்காரு. அவரு கலர் மேல எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. வேற ஒண்ணும் இல்ல. அவர் கொஞ்சம் ப்ரௌனா இருந்தா ஒருவேளை கருப்பா இருந்தா உடனே ஓகே சொல்லிருப்பேன். சரி வாங்க உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் நான் ரொம்ப டைம் எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சரி அப்புறம் இந்த கேரக்டரை சரி இவரை வச்சு நம்ம பண்ண போறோம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் லைக் இந்த படத்தை நான் ரிவர்ஸ்ல ஷூட் பண்ணிருப்பேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளைமாக்ஸ் பொசிஷன் தான் எடுத்தோம். ஓகே அந்த அந்த டைம்ல வந்து பாடி பயங்கர ஃபிட்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் பண்ணி அப்புறம் ஒரு அந்த அந்த கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் செட்பேக் பண்ணா என்ன சொல்றது ரொம்ப முறுக்கேறின உடம்பா இல்லாம ஒரு நார்மலான உடம்பு இருக்கணும், கொஞ்சம் ஒல்லியா இருக்கணும், கொஞ்சம் யங்கா இருக்கணும். இப்ப இது எல்லாமே ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு. ஆல்சோ நான் எத்தனை டேக் கேட்டாலும் வந்து பண்ணிட்டே இருந்தாரு. அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. ஒன்னொரு போலான்னா கேட்கவே மாட்டாரு. ஏன்னு கூட கேட்க மாட்டாரு. சரி நீங்க பண்ணுங்க, இதுதான் வேணும் இப்படி வேணும். ஓகே அது கூட எப்பயாவது ரொம்ப நேரம் கழிச்சு தான் கேட்பாரு. எதுக்காக ஒன்மோர் போறாருன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்டு அனுப்புவாரு. ஆனா பண்ணிட்டே இருப்பாரு. லைக் எனக்கு என்னன்னா வந்து சரி இப்ப நம்மள நம்புற இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. லைக் இவங்கள வந்து நம்ம சரியா பிக்சரைஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு தேவை இருந்தது. அதன் அடிப்படையில வந்து என்னோட நீடை இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. லைக் ஜானா இருக்கட்டும். ஜான்லாம் வந்து ஒரு ஒரு கலரும் போயிட்டு எடுக்கிறப்போ மயக்கடிச்சு வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அட்மிட் பண்ணி ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு ஜானுக்கு. முடியல ஜானால ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துட்டே இருக்கும். காலையில இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணி ரிக்வெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. ரிக்வெஸ்ட்லயே ஜான் தூங்கிட்டாரு. டெஃபினட்டா நம்ம பண்ணி ஆகணும். இது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு மாதிரி நம்ம செட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஃபைட்டை நம்ம வந்து இப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே நாங்க ட்ரை பண்ணோம், மேக்ஸிமம் முடியல. அதுக்கப்புறம் செகண்ட் டே காலையில வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஷாட் தான் எடுத்தோம். அந்த ஷாட் வந்து பண்ணி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு ஜானா இருக்கட்டும், கலையரசனா இருக்கட்டும், லைக் வந்து ஜான் விஜய், அப்புறம் சந்தோஷ் பிரதாப், இதுல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே அவங்க உடம்ப மட்டும் தயார் பண்ணல, லைக் அவங்க மனசையும் மைண்டையும் தயார் பண்ணிட்டாங்க. இவன் விடமாட்டான். எடுத்துட்டீங்க மொத்தமா. ஆமா I know we get to see you online. Fitness has been there with you all the time. But இப்போ நீங்களே மயக்க போட்டு வந்திருக்கீங்கன்னா அது என்னால நம்ப முடியல. So this makes the entire life of an actor very exciting. That you're able to push yourself to a limit where the story allows you to do that. So how was it to be part of such a clan, I would say? ரஞ்சித் சாருக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு, இவர்னால இந்த கேரக்டர் பண்ண முடியுமோ. ஸோ அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவர் சொன்னாங்க, சரி நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எல்லாம் பண்ணிடுங்க, தென் வில் சி ஹவ் இட் கோஸ். ஸோ தென் ஒரு 2 months ஐ திங்க் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் தென் ஹி saw me, then he checked my moves. ஒன் திங் அபவுட் ரஞ்சித் சார் இஸ் அவர் பாக்ஸிங் படம் பண்ணும்போது அவருக்கு பாக்ஸிங் பத்தி எல்லா விஷயமும் தெரியும். அவருக்கும் ஃபுட் ஒர்க் தெரியும். நாம எப்படிலாம் சீட் பண்ணி எப்படி பஞ்ச் ஜாய் ஏதாவது பண்ணலாம். பட் அவர் சொன்னா நோ 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 இது ஐ வாண்ட் அ ஹூக், ஐ வாண்ட் அன் அப்பா கட், ஐ வாண்ட், அவரே கிளியரா சொல்லுவாங்க. ஸோ அவரே அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் அவர் பார்த்து ஓகே ஹவ் வாஸ் ஹி, ஓகே இஸ் ஹி ஓகே, தென் ஹி டிசைடட் ஃபைன். அண்ட் த மோஸ்ட் ஷாக்கிங் பார்ட் இஸ் இந்த லுக், இந்த படத்துக்கு ஒரு லுக் இருக்கு, அந்த ஹேண்டில் பார் மீசை. அது எப்படி அவர் மைண்ட்ல அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு புரியலன்னா, நான் அவர் மீட் பண்ணும்போது நிறைய தாடி இருந்துச்சு. நானே அந்த லுக் மாத்தி நான் வீட்டு போகும்போது நான் என் வைஃப் கிட்ட கேட்டேன், எப்படி ரஞ்சித் சாருக்கு இந்த கேரக்டர் விஷுவலைஸ் பண்ணேன். ஸோ I don't know how his mind works. He could visualize the character when he saw me, and he knew that he could fit the character. Apdi irundhucha. We started shooting also. Ranjit sir always told me that this film is about North Chennai boxing. Ange oru clan irundhucha. He told me that Muhammad Ali had come to Chennai. So I said, Muhammad Ali had come to Chennai. He said, yes. And then our old photos. So Ranjit sir had a whole research of everything, and he showed me the photos. He told me on the Kalathil Paramparaya irundhuchu, there was a lot of boxing competition which used to be there. So he said that is where this character is, the character that I'm offering is the character of that unbeatable guy. So paathale oru
பயம் இருக்கணும், அன்பீட்டபிள், ஒரு மிருகம் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு ட்ரெயின் எல்லாம் பண்ணி தென் வி ஸ்டார்டட் ஷூட்டிங். அண்ட் ரஞ்சித் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே கிளைமேக்ஸ் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டேல இருந்து அடி வாங்குறேன். அடினா சரியான அடி. இப்ப ரஞ்சித் சொன்னாங்க எவ்வளவு ரீடேக் வேணாலும் ஆரியசன் அவர் ஓகே சொன்னா மட்டும் நம்ம நெக்ஸ்ட் ஷாட்க்கு போலாம். அவர் ஓகே சொல்ல வரைக்கும் நாங்க 2 பேரும் அடிச்சுட்டே இருக்கோம். அவ்வளவு ரியலிஸ்டிக்கா நாங்க பண்ணினா ஒவ்வொரு ஷாட் நீங்க ஸ்கிரீன்ல வரும்போது அடிக்கிறதும் சரி அடி வாங்கினாலும் சரி 2 பேரும் ரியலிஸ்டிக்கா, யாருமே நடிக்கல. அவருக்கு நடிக்கிறது அந்த விஷயம், அவருக்கு ரியலிஸ்டிக்னா பக்காவே ரியலிஸ்டிக்கா, அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆனவருக்கு அவர் ஓகே சொல்லுவதில்ல. என்னோட வாழ்க்கையில நான் ஐ நெவர் டச்ட் a hero, so it's a big thing for me. And ஆர்யா சார் சும்மா சிரிச்சிட்டு சொல்லுவாங்க, எல்லாம் ஜான் இட்ஸ் ஓகே ஜஸ்ட் ஹிட் மீ ப்ரோ, எல்லாம் அவர் ஓகே சொல்லல, டக் நம்ம போயிடல, எல்லாம் அப்படி நம்ம அடி வாங்கிட்டே இருக்கோம். அப்புறம் அந்த 2.5 minute அந்த ஃபைட் சீக்வன்ஸ் சொன்னாங்கல்ல, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டேக் ஓகே தான், பட் ஆனா செகண்ட் டேக்ல எனக்கு ஹார்ட் ரேட் ரொம்ப ஹை போயிடுச்சு. ஏன்னா கண்டினியூஸ் அடி வாங்கணும், கண்டினியூஸ் நான் அடிக்கணும், கண்டினியூஸ் அடி வாங்கணும். லாஸ்ட்ல அடி வாங்கி 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 எங்கெங்கயோ அடி வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு போய் புரியல, இங்கே வந்து கொஞ்சம் கட்டு சொல்லிக்கு அப்புறம் எனக்கு பிரெத்லெஸ் ஆயிருச்சு. இப்படின்னா ஐ குடன்ட் பிரீத். எல்லாரும் வந்து யூனோ காத்தெல்லாம் வீசுறாங்க, பட் அப்பா ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபில்ம் இனி நெக்ஸ்ட் என்ட்ரி பண்ண முடியுமோ இல்ல தெரியாது. இல்ல நீங்க தைரியமா போய் சொல்லலாம், உசுர கொடுத்து நடிச்சிருக்கேன் அந்த படத்துல அப்படின்னு. வாட் இன்ஸ்பைர்ஸ் யூ டு ஸ்விட்ச் லைக் திஸ் when the film demands? How are you able to do that? இந்த படம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு நம்ம இவ்வளவு வருஷம் ஸ்போர்ட்ஸ் பண்றோம், ஃபிட்னஸ் பண்றோம், பட் இது வரைக்கும் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பண்ணதே கிடையாது. ஸோ காத்து வரும்போது ஒரு கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ரஞ்சித் சார் வந்து பாக்ஸிங் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கிறாருன்னு. நான் அதுக்கு முன்னாடி பாக்ஸிங் சும்மா ஒரு ஸ்போர்ட்டா எடுத்து பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ஃபிட்னஸ்க்காக. ஏன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்காது, ஒரு பஞ்சிங் பேக்லாம் போய் அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், யாரு நமக்கு இருக்கிற கோவம் இது எல்லாம் ஃபர்ஸ்ட்ரேஷன்லாம் அது மேல போயிடும். ஸோ அதுக்காக ஆரம்பிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ். சரி சார் இந்த ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சோடனே கலையரசனை பிடிச்சிட்டு நான் வந்து மச்சான் சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு, எனக்கு பாக்ஸிங் தெரியும், யார புடிச்சா ரீச் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருக்கு. கரெக்டா கலையரசனை பிடிச்சி அப்புறம் அவனை கனெக்ட் பண்ணி கொடுத்தான் ரஞ்சித் சார். வந்து சார் நம்ம பண்ணுவோம் சார் அப்படின்னு. சார் இருப்பா நான் சொல்றேன்ப்பான்னாரு. ஒரு 8 மாசத்துக்கு அப்புறம் என் தொல்லை தாங்க முடியாம சரி வா உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொன்னாரு. சார் வாங்க சார் ஷூட்டிங் போல அப்படின்னாரு. இருப்பா இனிமேதான் தூசி தட்டி ஒரு 6 months ஒர்க் இருக்கு, அது முடிச்சப்பறம் நம்ம போலாம். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம ஃபிட்னஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பண்ண போறோம், அந்த ஒரு வெறி, அந்த ஒரு ஆர்வம், நம்ம இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட எல்லாம் மொத்த வித்தையும் இதுல இறக்கிடணும், அந்த ஒரு பவர் தான். ஸோ அந்த இதுல வந்து ரஞ்சித் சார் பாத்தீங்கன்னா இஸ் அ மாஸ்டர், ஒரு மாஸ்டர் ஸ்டோரி டெல்லர்னு சொல்ல. ஏன்னா இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 years அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இப்போ கதை சொல்லும் போதே ஒவ்வொரு எனக்கு பிடிச்சது என்னன்னா, சும்மா பாக்ஸிங்னா இல்லாம ஒரு கதையா இருந்தது, ஒரு லைஃபா இருந்தது. 1975 அந்த பீரியட்ல ஒரு நார்த் வட சென்னை எப்படி இருந்ததோ, என்ன மக்கள் என்ன சொல்ல வராங்க, அது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, சோசியல் இஷ்யூஸ் என்ன, ஒரு சொன்ன நிறைய கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ ஜான் கோகேன் கேரக்டரா இருக்கட்டும், ஜான் விஜய், கலையரசன், எல்லாருக்கும் சந்தோஷ், டான்சிங் ரோஸ்னு ஒரு கேரக்டர் ஷெட்யூல் பண்ணியிருப்பாரு. ஸோ பசுபதி சார் எல்லாமே படத்துல நீங்க பார்க்கும்போது இந்த கேரக்டர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த கேரக்டர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படிதான் தோணுதார. அவன் வந்துட்டு போறான்ப்பா அவனுக்கு சும்மா சின்ன அப்படின்னு இல்லாம ஒரு நீங்க படம் பார்க்க முடியும் ஒரு லைஃபா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆகும். எனக்கு அது கேட்ட உடனே இது மாதிரி ஒரு நமக்கு லைஃப்ல கிடைக்காது, நம்ம இதுல பெஸ்டா பண்ணணும், நம்ம இதுல வந்து எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும், நம்ம சார் எப்படியாவது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட் அப்படியே ஆயிட்டேன். சோ அதுக்காக நான் வந்து எவ்வளவு வேணா உழைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். வேற மாதிரி இந்த பீரியட் படம்ன்றத அச்சீவ் ஆகிறதுக்காக பண்ண அந்த ஒரு டீடைலிங் தான். ஏன்னா உங்க லுக் வைஸ் வந்து அவங்களோட மீசை கூட அந்த டயத்தை தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். அங்க இருக்கிற டீ கடையில இருந்து, நியூஸ் பேப்பர்ல இருந்து, ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து, வாட் வென்ட் இன்டு, பிகாஸ் ஆர்யா இஸ் a very producer friendly hero, because you know how it is, like he can also produce films, but இல்ல இந்த படம் சரியா வர்றதுக்கு காரணம் முழுக்க ஒரு ஆர்யா சார் தான். அவருடைய சப்போர்ட் இல்லைன்னா டெஃபினட்டா இது வந்திருக்காது. ஏன்னா நாங்க நினைச்ச பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு.
இதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பின்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆர்யா சார் தான். அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து பீரியட் படம் அப்படின்றப்போ நான் கொஞ்சம் என்ன யோசிச்சேன்னா வந்து ரொம்ப மினிமலைஸ்டா பீரியடை நம்மளால கொண்டு வந்துட முடியும்னு நான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இப்போ ஒரு பீரியட் நாங்கள் செட் பண்ணிட்டோம், 75ன்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டோம். இந்த 75 செட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து 75ல என்னெல்லாம் நடந்தது, லைக் நான் ஏற்கனவே நிறைய இன்டர்வியூல சொன்ன மாதிரி லைக் பீரியட் படம் அப்படின்றதுக்காக வந்து என்ன சொல்றது, ஃபோர் கிரவுண்ட்ல வந்து அந்த பீரியடை சொல்ற விஷயங்கள்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் நான் அதை முடிவு பண்ணேன். நான் அது எல்லாமே எடுத்துட்டு படத்துல அதோட தேவை கருதி தான் பீரியட்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா 75 தேர்ந்தெடுத்தேன். 75 ஏன் வந்து கதையோட போக்கிலேயே ஒரு பீரியடை உண்டாக்க முடியும்னு தோணுச்சுன்னா 75 வந்து ஒரு எமர்ஜென்சி பீரியட். அன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. எமர்ஜென்சி தான் அன்னைக்கு வந்து இருந்தது, அப்ளை பண்ணி வச்சிருந்தாங்க. லைக் வந்து தமிழ்நாடோட சூழல் அன்னைக்கு எப்படி இருந்தது, இப்போ இது எல்லாமே நம்ம படம் பண்றப்போ வந்து இதோட பேக்டாப் செட் பண்றப்போ ஓகே அந்த டைம் அப்படின்றது ஈஸியா ஆடியன்ஸ்ல கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படியும் அதே நேரத்துல அது அது வந்து கதையை ஒரு சமயத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் வந்து இதுல வந்து செட் பண்ணியிருந்தது வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சா இருந்தது எனக்கு படம் எடுக்கிறப்போ, கதை சொல்றதுக்கும் ஈஸியாகவும் கூட. அதனால வந்து இப்ப அந்த டைம் செட் பண்ணதுல ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு ரொம்ப கஷ்டமா இல்ல, ஆனா ரொம்ப கவனமா பண்ண வேண்டிய தேவை இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப கவனமா பண்ண வேண்டிய தேவை. பட் போத் ஜான் அண்ட் ஆர்யா ரெண்டு பேருமே இதுக்கு பதில் சொல்லுங்க. ஐ திங்க் டைரக்டர் கிட்ட அந்த கமாண்ட் இருந்தா தாங்க ஒரு ஆக்டர் தன்னை சப்மிட்டே பண்ணுவான். சும்மா எல்லா படத்துக்கெல்லாம் போய் சும்மா அப்படியே முட்டி போட்டு டென்ஷன் ஆகி அதெல்லாம் பண்ண முடியாது. ஐ திங்க் த டைரக்டர் ஏர்ன்ஸ் தட் ஸ்பாட். நம்மால் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராண்ட் மாஸ்டர் தான். ஒரு மாதிரி அவர் பாடி லாங்குவேஜ்லயும் பேச்சுலயும் ஒரு அத்தாரிட்டி இருக்கும். அவரை பார்த்தாலே நம்ம கொஞ்சம் பம்மனும் தோணும். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி அவர்கிட்ட இருந்து வரும். ஸோ போத் ஆஃப் யூ ப்ளீஸ் டெல் மீ த மாஸ்டர் இன் ஹிம், பிகாஸ் ஐ பிலீவ் ஹி ஆல்சோ ட்ரெயின்ட் பாக்ஸிங் பிஃபோர். இப்போ பாக்ஸிங் ஆக்சுவலா வந்து பாக்ஸிங் நாங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது சார் அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாரு. நான் கேட்டேன் சார், என்ன சார் நீங்க சார் ட்ரெயின் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா நீங்க என்ன பண்ண போறீங்க, பாக்ஸிங் என்னன்னு எனக்கு தெரியணும்ல முதல்ல, அப்பதானே நான் எடுக்க முடியும் அதை பத்தி. ஸோ இப்போ நம்ம நேஷனல் பாக்ஸர் சும்மா ட்ரைனிங்லாம் போல, நேஷனல் ட்ரெயினர் திருவண்ணூர் இருக்காரு, அவர்கிட்ட ட்ரைனிங்லாம் போய் வேற ஒரு மாஸ்டர் டீம் போய் சார்பட்ட பரம்பரையில ஏற்கனவே இருந்த மாஸ்டர் அவங்க அந்த டைம்ல இருந்த பாக்ஸர்ஸ் இருந்தாங்க, இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட எல்லாம் ட்ரைனிங் போய். ஸோ அவர் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கா நிறைய பண்ணிட்டாரு. சரி என்ன நான் இவ்வளவு உழைக்கிறாரு, இதுக்கு ஈக்குவலா நம்ம உழைக்கணும், இல்லைன்னா ரொம்ப காமெடி ஆயிடும். இந்த படத்திலே பாத்தீங்கன்னா இந்த நிறைய சீன்ஸ், நிறைய சிச்சுவேஷன், நிறைய எமோஷன்ஸ் வந்து நான் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிருப்பேன். நான் வந்து நடிக்கும்போது சார் நீங்க ஒரு வாட்டி அந்த மாட்டேன் சொல்லி காமிங்களா அப்படின்னு அப்புறம் ஒரு டக்குனு காமிச்சது, ஏன்பா என்ன பார்த்து பண்ணிக்கல சார், நீங்க பண்றது நல்லா இருக்கு, அது எனக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் சார் ஒண்ணு. அவரோட அந்த இமோஷன், அந்த ஒரு டயலாக் டெலிவரி ஸ்டைலு, இந்த நாட் மேட்டர் ஒரு ஸ்பீட்ல பேசுவார், ஒரு பேஸ்ல பேசுவார் சில விஷயங்கள்லாம். ஸோ அது வந்து இந்த படத்துக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. ஸோ நான் அது அவர் சிரிக்கிற ஸ்டைலா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்சிமம் ஏன்னா அவரு க்ளோஸ் டு அந்த கேரக்டர் ரொம்ப இன்டெப்தா அவரு அனலைஸ் பண்ணி பயங்கரமா விசுவலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டு எடுப்பேன். ஸோ அந்த ஒரு எனர்ஜி தான் நம்ம வந்து இவருக்காக நம்ம என்ன செய்யலாம், நம்ம எப்படி ஆல் அவுட் போலான்ற ஒரு கான்பிடன்ஸ் வரும். மிஸ்டர் ஜான், ரஞ்சித் சார் எப்படின்னா அவரோட மைண்ட்ல இருக்குன்னு அந்த கேரக்டர், அவர் எப்படி ஹவ் தட் கேரக்டர் ஷுட் லாவ், அவருக்கு அந்த கேரக்டருக்கு கோபம் வந்துருச்சுன்னா அவர் எப்படி இருக்கும், ஏன்னா அவர் ரிங்ல என்டர் பண்ணும்போது அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி, இது எல்லாமே ரஞ்சித் சாரோட மைண்ட்ல ஆல்ரெடி இருக்கு. இப்ப நாம என்டர் பண்ணும்போது அவர் சொன்னாங்க எனக்கு இது வேணும், சம்டைம்ஸ் எனக்கு சொன்னால ஜான் வெறித்தனமா இருக்கணும், ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க, இவரெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பாக்கி சொல்லுங்க. இல்ல பட் அவரோட மைண்ட்ல இந்த மாதிரி. அது மட்டும் இல்ல, from the time you're cast for that film, he wanted each of his characters to live that character, to feel that character, to walk that character's life. So அதுதான் நாங்க எல்லாரும் ட்ரை பண்ணிட்டோம். So I hope everybody likes what we all have done in it. சூப்பர். முத ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா எது உங்களுக்கு இந்த சர்பேட்டான்ற கதையை நான் அந்த உலகத்துக்கு சொல்லி ஆகணும்ன்ற அந்த தூண்டுதல் எப்ப வந்துச்சு, அதுக்கு ஆரியான்ற ஒரு முகம் கிடைச்ச ஃபீலிங்? ஃபர்ஸ்ட் எனக்கு இது எப்போ தோணுச்சுன்னா, நான் அதான் மெட்ராஸ் ஒர்க் பண்றதுக்காக நான் வந்து அந்த வால் பெயிண்டிங்கை பாக்குறதுக்காக நான் வந்து புளியந்தோப்பு பகுதியில வந்து நான் போனேன், கிட்டத்தட்ட அந்த 2012 அந்த டைம்ல.
அப்ப நான் போறப்போ அங்க வந்து பசங்க வந்து ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கிறத பார்த்தேன் நானு. ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கிறப்போ பாக்குறப்போ வந்து சாக்ஸ் போடாம தான் விளையாட்டு இருந்தாங்க. ஷூ போடாம வெறும் சாக்ஸ் போட்டுலாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி இருந்தது. அந்த விஷுவலே பயங்கரமா இருந்தது. அந்த ஃபுட்பால்ல இருந்து கொஞ்சம் அப்படியே பேக் பண்ணா ஒரு குரூப் பசங்க வந்து பாக்ஸிங் விளையாட்டு இருந்தாங்க. லைக் அப்போ வந்து நான் என்ன கூட்டு போன ஒரு நண்பர்கிட்ட வந்து நான் பேசினேன் நானு. இது மாதிரி பாக்ஸிங் பண்றாங்கல்ல. இப்போ இது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கிறப்ப அவர் என்ன சொன்னார்னா, இல்ல இந்த பாக்ஸிங் அப்படின்றது இது வந்து அமெச்சூர் பாக்ஸிங் பண்றாங்க. ஆனா இங்க ப்ரொஃபஷனல் பாக்ஸரே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப, அப்ப அவரு தான் ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு அந்த கதைகளை வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. அங்கதான் அந்த ஜேர்னியே ஆரம்பிக்குது. அந்த விஷுவல் இன்னும் கூட என் மைண்ட்ல அப்படியே இருக்கு. லைக் அது வந்து நிறைய இடத்துக்கு மாறி மாறி நிறைய பேர் இதுல நடிக்க வேண்டியதா இருந்தது. அப்படி இப்படி மாறி மாறி வந்து கடைசியில வந்து இவர் ஆர்யா சார் வரப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தோணுது என்னன்னா, இவரை வச்சு நம்ம எப்படி இதை வந்து சரியா எடுக்க முடியும் அப்படின்றது மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தோணுச்சு. லைக் வந்து என்னன்னா, டெஃபினட்டா அவருடைய கலர் வந்து இந்த படத்துக்கு வந்து செட் ஆகாத ஒரு கலரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நான் பேசுறப்போ வந்து அவர் இஸ் ரெடி டு இது 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 வந்து சரியா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவருடைய கான்பிடென்ட், அவர் காட்டின இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து என் மேல வச்ச நம்பிக்கை, இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த நம்பிக்கை இருக்குல்ல, இந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு கலைஞனுக்கும் மிக அவசியமான தேவையா இருக்குதான் நான் வந்து பாக்குறேன். அந்த நம்பிக்கையை நான் சரியா பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன் நான். அப்போ இவரு இந்த மாதிரியான ஒரு ஆள் இந்த படத்துல வந்து நடிக்க வர்றாருன்னா, இவரை எப்படி காட்டினா, எப்படி வந்து இவர் ஷேப் பண்ணா நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்ப நம்ம நினைக்கிற கபிலனா இவர் வந்து எப்படி உருவாற முடியும் அப்படின்னு நினைச்சு நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப கரெக்டா செட் பண்றதுக்கான இப்போ அந்த என்ன சொல்றது அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸை உருவாக்குறதுக்கான லாங்குவேஜ்ல இருந்து அவருடைய பாடி லாங்குவேஜ், அப்புறம் வந்து அவருடைய ஃபீச்சர்ஸ், இது எல்லாத்தையும் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சோம். ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது எனக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். என் கூட இருந்த அந்த டைம்ல இந்த எடிட்டர், இப்போ கேமராமேன், இவங்க கிட்ட எல்லாம் பேசி வந்து உண்மையிலேயே இவர் வந்து இதுக்கு பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த டைம்ல எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பயங்கர கான்பிடென்ட்டா வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி. சூப்பர். ஏன்னா டார்லிங், இப்போ இந்த செட் டிசிப்ளின் மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கான ஒரு மாடரேஷன்? பிகாஸ் தி ஒரிஜினல் யூஸ் அ வெரி ஹாப்பி கை. இங்க என்ன ஜான் சார் அந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களா? டக்குன்னு ஒரு என்ன பிஹேவியரல் சேஞ்ச் எல்லாம் நிறைய செட்ல. ஆக்சுவலா வந்து அது ரஞ்சித் சாரே கேட்டிருக்காரு. ரஞ்சித் சார் என்ன நீ எல்லா செட்லயும் பயங்கர கலகலப்பா ஜாலியா கலாய்ச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்க ரொம்ப சைலண்டா இருக்க, நான் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது நம்ம ஏதாவது பசங்களை பிடிக்கலையா இல்ல யாரா ஏதாவது சொன்னாங்க அப்படியே ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு, ரொம்ப வரிட் ஆயிட்டாரு. அதான் சார் எனர்ஜியே இல்ல. என்ன நடிக்குமே நீங்க ஷார்ட் சொல்லும் ஆக்ஷன் சொல்லும் போது பண்றதுக்கான எனர்ஜி தான் இருக்கு. சும்மா பேசி எனர்ஜி போயிடும், நடிக்க முடியாது சார் அப்படின்னு. ஓ அதுதான் பிரச்சனையா? நீங்க எப்ப ஷூட்டிங் முடியுதுன்னு சொல்லுங்க சார், உங்க உயிரை நான் வாங்கிடுறேன். இல்ல ஆமா, எனக்கு கலைஞர் சொல்லிட்டே இருப்பான், அவரு செட்ல ஜாலியா இருப்பாரு, பயங்கரமா இருப்பாரு சொல்லணும். வந்து நம்ம செட்ல வந்து அவர் என்ன பண்ணாருன்னா ஒருவர் அமைதியா உட்காரவர் போவாரு. லைக் வந்து ஒரு மாதிரி ஒரு டென்ஸ்டாவே இருப்பாரு. எனக்கு என்னடா இது, ஏன் இப்படி இருக்காரு அவர்? ஒருவேளை நம்ம எடுக்கிற ஸ்டைல் அவருக்கு பிடிக்கல. ஏன்னா நான் வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் வந்து உட்கார விடுறது இல்ல, ஷார்ட் ரெடின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும், ஷார்ட் எடுத்துட்டே இருந்தேன். அவர் என்ன ஒரு மாதிரிதான் அந்த ஷூட் போச்சு எனக்கு. அதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். லைக் வந்து என்னன்னா, அவர் இந்த என்ன சொல்லுவோம் ஷேப்காக வந்து அவர் ஒர்க் பண்ணது. லைக் தண்ணி கூட குடிக்க மாட்டாருன்னு கேள்விப்பட்டேன். தண்ணி கூட குடிக்காம நான் வந்து இப்ப நைட் ஷூட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் 6-7 டேஸ் எடுத்துன்னு வச்சுங்களேன், எடுத்துட்டே இருப்போம்ல, நைட்ல வேற ட்ரைன் ஆயிடும். அவனை எல்லாரும் தூங்குற அளவுக்கு போனா கூட நான் கத்தினே இருப்பேன் வேற. நானு எல்லாரும் வந்து செம ப்ரெஷரா இருக்கும்ல. அப்போ ஆனா இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும்ல, ஆனா இவர் தண்ணி குடிக்க மாட்டாரா அப்படின்றப்போ வந்து அவருக்கு ஒரு பயங்கர டென்ஸ்ட் இருக்கும்ல. அது அவரால் வெளிப்படுத்த முடியாம கண்ட்ரோல் பண்ணி அந்த ப்ரெஷர்ல இருக்கிறாருன்னு எனக்கு அப்பதான் எனக்கு தோணுச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு படம் ஷூட்டிங் போன அவர் இருந்து அங்க போனா ஜாலியா இருந்தாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரிசி படம் அங்க போயிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு என்னது ஆக்ஷனா நோட்டீஸ் அப்படின்னா என்ன வந்து ஆக்ஷன் தான் எடுத்திருந்தாங்க. ஆனா ஜாலியா கூலா உட்காந்து கிளைமேக்ஸ் ஃபைட் உயிரோட இருந்ததுக்கு காரணம் வந்து ஜான் ராகி அவ்வளவு எனர்ஜியா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு வெயிட் போடாது. சோ அவரு டெய்லி ஒரு பாக்ஸ் வருவாரு, ஒரு பாக்ஸ் அவரு கொண்டு வருவாரு. நான் அப்பப்ப கேட்பேன், ஜான் அவரை போட்டு அடின்னு அடிக்கிறது. அந்த மாதிரி அதான் சொன்ன மாதிரி ஒரு கட்டத்துல அவர் ஷூட்டிங் பண்ணிட்டே இருப்பாரு, பிரேக் விட மாட்டாரு. நான் அப்புறம் நான் போய் தாங்க முடியாம சார்
இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு கரெக்டா ஒரு லஞ்ச் ஒரு 10 மினிட்ஸ்க்கு எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா போய் சாப்பிட்டு வந்துடுறேன் சார். அந்த டயட் கரெக்டான டைம் சாப்பிடணும். அப்படியா ஷார்ட் ரைட்டிங் சொல்றதுக்குள்ள போய் சாப்பிட்டு வந்துரு. அப்ப கூட பிரேக் கிடையாது. இல்ல ரஞ்சித்தன ஆக்டர்ஸ்குள்ள பேசி இருந்தமா நினைக்கிறேன். மச்சான் வாயில நுர வர மாதிரி ஏதாவது பண்ணி பொத்துன்னு கீழே விழுடா அப்பதான்டா பிரேக் விடுவாரு. ஏன்னா நானும் பசுபதி சார்லாம் நான் லஞ்ச் டைம் வரும்போது அப்படியே என்ன பசுபதி சார் பாப்பாரு. என்ன சாப்பாடு சார் நான் இப்பதான் சார் யாருக்கும் தெரியாம சாப்பிட்டு வந்தேன். சாப்பிட்டியா? அப்போ நானும் இங்கே கொண்டு வந்து சாப்பிடலாமா? சோ என்னன்னா அவர் பாட்டு ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு தெரியாம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு உடம்பு தேய்ச்சிட்டு அப்படியே எனர்ஜியா இருக்கும். சோ அந்த மாதிரி தான் போயிட்டு ஷூட்டிங். லைட்டா பசங்க புலம்பின்னு இருக்காங்க. அமேசான் கட்ல எல்லா பாட்டும் வருதா? அது எப்படி அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சாங்கே 2 சாங் தான் இல்ல அதுல ஒண்ணுதான் வரும்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. வருதுல 2 பாட்டும் 2 சாங் இருக்கு 2 சாங் இருக்கு வருது. சிறப்பு. அண்ணன் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட உருப்படியான ஒரு மேட்டர் சொல்லிட்டாலே. அவர் வந்து நிறைய விஷயம் சொல்லுவாரு. என்ன பாப்பாரு, உனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவும் புரியாது, உனக்கு எதுவும் தெரியாது, அதனால இப்படியே இருக்கிறது பெட்டர் அப்படின்னு. ஏய் எனக்கு வேற ஒரு இமேஜ் இருக்கு, அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, உனக்கு இந்த இதுல வராது, அந்த தூரம் சார் எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க எது சொன்னாலும் ஓகே தான் எனக்கு அப்படின்னா. சோ என்ன அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய அவரோட தாட்ஸ் இருக்கு, நிறைய ஒரு விஷயங்கள் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அவரோட தாட்ஸ், அவரோட ஐடியாலஜிஸ், அவரு எப்படி இருக்கணும்னு அவருக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிக்கிறாரு தவிர மத்த பேருமே யாருமே அது ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது. சோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வித்தியாசமான ஒரு அனுபவத்தை எல்லாருக்கும் கொடுக்க போகுது. ஏதாவது நார்த் சென்னையில திரும்பவும் பாக்ஸிங்க்கு பழைய கிளவுஸ் எவனாவது ஒருத்தன் தூசி தட்டிட்டானா இந்த படம் ஜெயிச்சிருச்சு. கண்டிப்பா இப்ப ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் நம்ம ஒரு பதக்கம் ஜெயிச்சிருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரியான முயற்சிகள் தமிழ்நாட்டில இருந்து சென்னையில இருந்து குறிப்பா நடக்கணும் அப்படின்றதுதான் ஆசையும் கூட. ரஞ்சிதனா நன்றி, தேங்க்யூ சோ மச். ஏன்னா படைப்பு இல்லைன்னா என்னத்த சும்மா உட்காந்து பேச முடியாது. மாவு வேணும்ல தோசை சுட. அதனால நீங்க மாவு கொடுத்துக்கிட்டே இருங்க, நாங்க சுட்டுனே இருக்கோம். ஓகே மாவு. சூப்பர். தேங்க்யூ மிஸ்டர் ஜான். தேங்க்யூ டார்லிங். லவ் யூ டார்லிங். பை டார்லிங். பை. அப்படியே எல்லாரும் ஒரு ஸ்டில் மட்டும் விடுங்க, நான் அப்படியே அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஏய் பைசெப்ஸ் எல்லாம் காட்டுப்பா. எனக்கு பைசெப்ஸ் இல்லையா மச்சான்? சிறப்பு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். Bye.